திமுக சென்னையை தனது கோட்டையாக வைத்து வரும் நிலையில் அதிமுக பாஜக கட்சிகள் கொங்கு பகுதியை தனது கோட்டையாக வைத்து வருகிறது. அந்த இடத்தை திமுக பிடிக்க அனைத்து வேலைகளும் செய்கிறது. அதனால்தான் சிறைக்கு சென்று வந்தாலும் செல்வாக்கு குறையாத நபராக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு கொங்கு பகுதியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்தான் தற்போது கொங்குவில் பெரிய வேலையொன்று பார்த்திருப்பதாக கூறப்படுகிறது. கொங்கு பகுதியில் கட்சியை வளர்க்க பெரும்பாடு பட்டு வருகிறது திமுக. அதிமுகவில் இருந்து பல சீனியர்களை கொங்கு பகுதியில் திமுக வளைத்து போட்டு வைத்திருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட செந்தில் பாலாஜிதான் ராஜாவாக இருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் கொங்குவில் இருந்து குறைந்தது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்ற முயற்சியில் செந்தில் பாலாஜி வேலை செய்கிறார். இந்நிலையில் தான் பூத் கமிட்டி மாநாடு, திமுக பொதுக்கூட்டம் என அனைத்திலும் பிஸியாக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த வாரம் திமுக முப்பெரும் விழா நடத்தி தனது செல்வாக்கை மேலும் உயர்த்த பெரிய அளவில் வேலைகளை செய்து வந்தார். ஆனால் நடந்த முப்பெரும் விழாவில் கூட்டம் என்பது பெரியதாக எடுபடவில்லை. இதனை முதல்வரே அழைத்து கடிந்து கொண்டதாக தகவல் கூட அரசியல் புரசலாக வந்தது. இந்த நிலையில்தான் திருப்பூரில் நடந்த பொதுக்கூட்டம் மேலும் அதிருப்தியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற பொதுக்கூட்டம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் என 2 அமைச்சர்கள் கலந்து கொள்வதால் 6000த்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் கூடுவார்கள் என்பதால் போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் கூட்டம் துவங்கியும் மிக குறைந்த அளவில் மட்டுமே பொதுமக்கள் வந்திருந்தார்கள். அவர்களும் அமைச்சர்கள் பேச துவங்கியதும் கலைந்து சென்றனர். இதனால் காலியாக இருந்த இருக்கைகளை நோக்கி அமைச்சர்கள் மற்றும் பேச்சாளர்கள் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் மூலம் திமுக கொங்கு பகுதியில் வளரவில்லை. முக்கியமான மாவட்டத்தில் முக்கியமான கூட்டம் நடக்கையில் அதனை ஏற்பாடு செய்ய மூத்த நிர்வாகிகள் இல்லை என்ற செய்தி அறிவாலயம் சென்ற நிலையில் மீண்டும் செந்தில் பாலாஜியை முதல்வர் ஸ்டாலின் கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் அமைச்சர் முத்துசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. தலைகீழாக கொங்கு பகுதியில் திமுக நின்றாலும் வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.